தற்போது நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்க போற பரபரப்பான டே 4 ஆட்டத்தை இப்போ விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணிக்கு சுமார் 152 ரன்கள் வெற்றியின் இலக்கா இருந்தது. ஆனால் இங்கிலாந்து அணியின் பெயர்கள் அவங்க செஞ்ச சில மோசமான வேலையால் தற்போது இந்த ரன்னை எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வராங்க. முக்கியமாக சதி செஞ்சு ரோஹித் சர்மா அவர் கீழே விழுற மாதிரியெல்லாம் செஞ்சு நம்ம ரோஹித் சர்மா அவருடைய விக்கெட்டை இப்போ இங்கிலாந்து அவங்க வீழ்த்திருக்காங்க. இதனால இந்த மேட்ச்ல இப்போ யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு காலையில் விக்கெட் எதுவுமே விழாம ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா 2 பேருமே பேட்டிங் பண்ண வந்திருந்தாங்க. இப்படி இருக்க ரொம்ப நேரமாக நிதானமாக விளையாண்டுக்கிட்டு இருந்த எஸ்எஸ்ரி ஜெய்ஸ்வால் ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்க போய் அவருடைய விக்கெட்டை இழந்தார். ஆனாலுமே மறுமுனையில் இருந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக விளையாண்டுக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மாவை அவ்வப்பொழுது சீன்ற மாதிரியான செயலில் இங்கிலாந்து அணியின் பிளேயர்கள் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தறதுக்காக இந்த மாதிரி செஞ்சாங்க. இதில் உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் அவரே ரோஹித் சர்மா சிங்கிள் எடுக்கிறப்ப நடுவில் நின்று ரோஹித் சர்மா ஃப்ரீயாக அவர் ஓட முடியாத மாதிரி நின்று ரோஹித் சர்மா அவர் பேலன்ஸ் ஸ்லிப்பாகி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் அவர் ஏற்படுத்தியிருந்தார். அதுக்கப்புறமா ஒரு சில ஓவர்களில் ரோஹித் சர்மா பொறுக்க முடியாமல் சிக்ஸரை அடிக்கிறேன் அப்படின்னு பாலை மிஸ் பண்ணி ஸ்டம்பிங் மூலியமா அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே வந்த ராஜ் பட்டிதார் இந்த மேட்ச்லயும் டக் அவுட் ஆகி இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் நம்ம இந்தியா 118 ரன்னுக்கே 3 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. இன்னும் 74 ரன்கள் வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்கு. இங்கிலாந்து அணியின் பிளேயர்களும் இந்த மேட்ச்ல எப்படியாவது ஜெயிச்சாதான் சீரீஸை சமன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச யுக்தி மோசமான செயல் இப்படி எல்லாத்தையும் செஞ்சு இந்திய அணியின் பிளேயர்களை வெறுப்பேற்றி விக்கெட் எடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அடுத்த கட்டமாக இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய பரபரப்பு பார்த்தீங்கன்னா இப்போ 2வது செஷனில் அடுத்த கட்டமாக நடக்க இருக்குது.